ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கடம்புகள் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு தேன் பூச்சி வளர்த்துற ஆர்வம் இருக்குது. ஆனால் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னென்ன தெரிஞ்சுக்கணுங்கிறது தெரியல, எங்கே பாக்ஸ் வாங்கணும், அது என்னென்ன ப்ரொசீஜரில் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்படிங்கிறவங்களுக்கான கண்டென்ட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்களுக்கு தேன் பூச்சி வளர்த்தணும் ஆர்வம் இருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். முதல் விஷயம், நீங்கள் தேன்பூச்சியை பார்த்து பயக்கக்கூடாது. அப்படி பயந்தீங்கன்னா உங்களால் தேன்பூச்சி வளர்த்த முடியாது. தேன்பூச்சிகளை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற வரைக்கும் அது நம்மளை கடிக்காது. நாம் அதை கூட்டவோ அதனோட இடத்தவோ போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னா அதை கடிக்கும். ஸோ நம்ம சேஃப்டி ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேன்பூட்டி மெயின்டைன் பண்ணுறப்போ சேஃப்டி ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களை கடிக்காது. சேஃப்டி ட்ரெஸ்ஸஸை நம்ம யூஸ் பண்ண பழகிட்டோன்னா தேனீக்கள் நம்மளை கடிக்காது. ஸோ தேனீக்களை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தேனீக்கள் வளர்த்துற 2-3 இடங்களை போய் நீங்கள் விசிட் பண்ணுங்கள். அவங்ககிட்டருந்து எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கேதர் பண்ணிவிட்டு அதன் பின்பு நம்ம முடிவெடுக்கலாம். நம்மளால் வளர்த்த முடியுமா முடியாதா அப்படிங்கிறது அதன் பின்பு நம்ம முடிவெடுத்துக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்க்குறாங்க. தேன் வளர்ப்பு பற்றி வீடியோஸை பார்த்துட்டு அந்த வீடியோவில் பார்த்தா என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா, மெயினான கண்டென்ட்டை உள்ளே மறைச்சிருப்பாங்க. அமௌண்ட்டு எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் முன்னெடுத்து சொல்லியிருப்பாங்க. நீங்கள் தேன் வளர்த்துனீங்கன்னா மாதம் 20,000 சம்பாதிக்கலாம், 30,000 சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒரிஜினல் விஷயங்களை உள்ளெல்லாம் ஹைட் பண்ணியிருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு பெட்டிக்கு வருடத்திற்கு 4 கிலோ கிடைக்கும். நீங்கள் 10 பெட்டி வாங்கினீங்கன்னா 40 கிலோ கிடைக்கும். கிலோ 1000 ரூபாய்ன்னு விற்றீங்கன்னா உங்களுக்கு வருஷம் 40,000 ரூபா 10 பெட்டிக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்களே தவிர, எந்தெந்த தோட்டங்களில் வச்சா எவ்வளோ ஈல்டு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்க. இப்போ இந்த பெட்டிக்கு 4 கிலோ ஈல்டு வரும் வருஷத்துக்கு அப்படிங்கிறது எல்லா தோட்டத்துக்குமே சூட்டபிள் ஆகாது. ஒரு சில தோட்டங்களுக்கு மட்டும்தான் சூட்டபிள் ஆகும். இப்போ தென்னந்தோப்பில் ஒரு மாதிரி ஈல்டு வரும், வாழைத்தோப்பில் ஒரு மாதிரி ஈல்டு வரும், பாக்குத்தோப்பில் ஒரு மாதிரி ஈல்டு வரும், வீட்டில் வளர்த்துனீங்கன்னா ஒரு மாதிரி ஈல்டு வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அவங்க சொல்ல மாட்டாங்க. அதனால் நாம் என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தகவல் சேகரிக்கணுமோ அவ்வளோ சேகரித்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம 2 பாக்ஸ் மட்டும் வாங்கணும். வாங்கி நாமளே ட்ரெயினப் ஆகிக்கணும். 2 பெட்டிகள் வாங்கி 6 மாதம் நீங்கள் ட்ரெயினப் ஆனீங்கன்னா உங்களுக்கே நிறைய விஷயங்கள் தெரிய வரும். தேனீக்களோட வாழ்க்கை வரலாறு, அதனோட எப்படி ஆக்டிவாக இருக்குது, அடுத்த ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்களே கற்றுக்கலாம். நீங்கள் பெட்டி வாங்கி 6 மாதத்துக்கு அப்புறம் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க, இதை நம்ம பிஸ்னஸாக பண்ணலாமா, நம்மளால் பண்ண முடியுமா, பண்ணினா ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறது அது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். இப்போ நான் ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்கு எனக்கு எந்த தோட்டமும் தெரியல, தேன் போட்டி வச்சுருக்கிற எந்த தோட்டமும் எனக்கு தெரியல அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் உங்களுக்கு அருகாமையில் இருக்கும் வேளாண் ஆராய்ச்சி மையம் இருக்கும். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுபோக அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலையும் சார்ட் படி அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. அது ஒரு ப்ரோக்ராம் மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அங்கே கூட போய் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். உங்கள் தோட்டத்தில் நீங்கள் ரசாயன பூச்சி மருந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேன்பூச்சியோட வளர்ச்சி ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு வருடத்திற்கே ஒரு 1/4 கிலோ வரதே சிரமமாக தான் இருக்கும். ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்து நீங்கள் அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுற போது தேனீக்கள் வேறு இடத்திற்கு இடம்பெயர்ந்து செல்கிற கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிந்த வரை ரசாயன உரங்களை தவிர்த்து இயற்கை உரங்களை அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி இயற்கை உரங்களை அதிகமாக யூஸ் பண்ண நம்மளுக்கு தேனீக்களோட வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு அதனோட ஈல்டும் அதிகமாக இருக்கும். நீங்கள் பெட்டி வாங்குறதுக்கு முன்னாடி முடிந்தவரை நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேன் பூச்சிகள் பற்றி இன்னும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நான் அடுத்த வீடியோவில் தேன் பெட்டி வாங்கும்போது என்னென்ன கவனிக்கணும், எந்த மாதிரியான தேன் பெட்டி வாங்கணும், தேன் பெட்டியில் என்ன மாதிரியான பாகங்கள் இருக்குது, இது போன்ற விஷயங்களை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.